தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எம்டிஎஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். 10th மேலே என்ன படிச்சிருந்தாலும், அதாவது 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை 18,000 56,900 வரைக்கும் பேசிக் மே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாபுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஐஏஎஃப் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் சிவிலியன் போஸ்ட் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் இது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அதோட என்ன யூனிட்டில் அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ், அடுத்து மறுபடியும் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட்டோட நேம், உங்களுடைய பெயர் இங்கே கேட்டிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் உங்களோட பேரை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. இயர்ஸ், மந்த், டேஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கரஸ்பாண்டட் அட்ரஸ் நீங்கள் தரணும். அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அது இங்கே ஃபில் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க, கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதோட உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு வேறு எதாவது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதையும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அவங்க கேட்டுக்கிற இந்த கேட்டகரியில் ஏதாவது சூட் ஆகுறீங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து உங்களோட டெக்னிக்கல் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, உங்களோட டொமிசில் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நேமு, டேட்டு எல்லாம் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே டிக்ளரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இங்கே டேட் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷனை எந்த ஃபீல்டும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, ஐடி கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, டொமிசிலி சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லி எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அட்ரஸ். கமாண்டன்ட் ஐஏஎஃப் விமனபுரா போஸ்ட், பெங்களூர் 560017 அப்படிங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 2, யூஆருக்கு 3ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வேக்கன்சிஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேட்டகரி இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியே எஸ்சி எஸ்டினா எக்ஸ்ட்ராவாக 5 இயர்ஸ், அப்போ 15 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள்
13 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 40 இயர்ஸு, எஸ்சிஎஸ்டிக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 வந்து பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்லைனில் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் உங்களோட ஏஜ் லிமிட், மினிமம் குவாலிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்க்ரூனைட்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பியூர்லி இது பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும். அப்படி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 30 நாட்களுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷனோட 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பில் 10 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அந்த என்வலப்பையும் அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம், அதே மாதிரி அண்ட் கேட்டகிரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயில் தான் ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பேஜ் தான் உங்களுக்கு பிடிஎஃபே இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான். ஒரிஜினல் அப்ளிகேஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபில்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.